Hi guys, welcome to Zeroo&One. ப்ரீவியஸ் வீடியோ நம்ம HTML எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோஸில் அதில் என்னென்ன டேக்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து H1 டேக். H1 டேக் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஹெட்டிங்கில் ஹெட்டர் ஒன். ஸோ அதுக்கான டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து H1 அப்படிங்கிற ஒரு டேகை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த H1 டேக் என்ன பண்ணோம்னா, இந்த H1 டேக்குள்ள நம்ம என்ன வேர்டு கொடுக்குறோமோ அதை ஹெட்டிங் ஒன்றா எடுத்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ எக்ஸாம்பிள், வெல்கம் டு Zeroo&One. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு Zeroo&One அப்படிங்கிறது H1 டேக்கில் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம H2 டேக்கில் கொடுக்கலாம். H2. ஸோ இப்போது H1க்கும் H2க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியுதா? H1 வேர்டுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, H2ங்கிற டேக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதோட வேர்ட்ஸ்லாம் H1 H2ங்கிறது வந்து மொத்தம் H6 வரைக்கும் உண்டு. ஸோ இப்போது H1ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, H2 அதோட சின்னதாக இருக்குது, H3 அதை விட சின்னதாக இருக்குது, H4 H5 H6. ஸோ இது எல்லாமே ஹெட்டிங் டேக்குள்ளே வருது. H1க்கு நம்ம இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து அதோட சைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து இதில் பேராகிராஃப்னு ஒரு டேக் இருக்குது, பேராகிராஃப். ஸோ அங்கேயும் this is my first web page அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணலாம். இப்போ வந்து this is my first web pageங்கிறது ஒரு பேராகிராஃப் டேக்கில் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இன்னொரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப் டேக் கொடுக்கும்போதும் அதை கண்டினியூஸ் வேர்டு வந்து கண்டினியூஸ் ஆகாமல் செகண்டாக தான் வரும். அடுத்த லைன் அப்படி தான் வரும் பேராகிராஃப் டேக் கொடுக்கும்போது. ஸோ எனக்கு வந்து இதில் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வெப் பேஜ்ன்னு இருக்குது. இதில் எனக்கு வெப் பேஜுங்கிறது மட்டும் தனியாக கீழே வரணும் அப்படிங்கும்போது நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் டேக் அப்படிங்கும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வேர்டு கட் ஆகணுமோ அங்கே வந்து BR அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு மட்டும் கீழே வந்துடும். ஸோ இப்போதைக்கு இது நம்ம பார்த்துருக்கோம். H1 டேக் பேராகிராஃப் டேக்லாம் நம்ம எப்படி கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ H1 டேக்கில் ஸ்டைல் அப்படின்னு எழுதிட்டு அங்கே கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ H1 டேக் மட்டும் நம்ம கலர் எழுதியிருக்கோம், அதுக்கு வந்து ரெட் கலர்னு கொடுத்துருந்தோம், அதனால ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம எழுதலாம். இது ஒரு கண்டினியூஸில் பேக்ரவுண்ட் கலர் ஸோ வந்து க்ரீன் சேவ் பண்ணலாம். ஸோ க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு.
ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டேக்ஸுக்கும் நம்ம கலர் அண்டு பேக்ரவுண்ட் கலர்ஸ்லாம் செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம்.